மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பிக் பாஸ் ஷோல இந்த வாரம் எவிக்ஷன் இல்லாத காரணத்தினால நேற்றைய ஷோ கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. வேற கான்செப்ட் இல்லாதனாலே என்னமோ ஒண்ணுமே இல்லாத ஜூலி ஓவியா சண்டைய பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்றைக்கு ஒரு வழியா ஜூலி அவர்கள் பொய் சொன்னது நான் தான், தப்பு ஏன் மேலதான் ஒத்துக்கிட்டாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். இறுதியா ஜூலியும் ஓவியாவும் ஒருத்தர் கையை குலுக்கி கட்டி பிடிச்சி சமாதானம் ஆனாங்க. பின்னர் கமலஹாசன் அவர்கள் ஜூலிய ஓவியா ரெட் கார்பெட்ல தள்ளி விட்டதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆயிரம் தான் உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்க பண்ண தப்புன்னு கமலஹாசன் ஓவியா கிட்ட சொன்னாரு. ஓவியாவும் ஆமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, எனக்கு பைப்போலார் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் இப்பெல்லாம் பைத்தியம் பிடிச்சவங்களே தனக்கு பைத்தியம் பிடிச்சதை ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க இல்லாத ஒரு பைத்தியத்தை எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களே ஏன்னு கேட்டாரு. அதுக்கு ஓவியா எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, ஆனா இந்த ஜூலி வாயை திறந்தாலே பொய்யை தான் சொல்றாங்க, அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அடக்க முடியாத கோவம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் எப்பவுமே நம்ம ஆசைப்படுறதும் நினைக்கிறது மட்டுமே நடக்காது, தயவு செஞ்சு உங்க கோவத்தை அடக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒட்டி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவுக்கு கமலஹாசன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்தாரு. இறுதியா ஷோவோட முடிவுல கமலஹாசன் அவர்கள் இந்த வார எவிக்ஷன் உங்க விருப்பப்படியே இருக்கட்டும், இந்த 4 பேர்ல யாரையெல்லாம் நீங்க காப்பாத்த போறீங்கன்னு உங்க குடும்பத்தில நீங்களே பேசி முடிவெடுங்கன்னு பொறுப்பு அவங்க கிட்டே ஒப்படைச்சாரு கமலஹாசன். இப்படியே தான் நேற்றைய பிக் பாஸ் ஷோ ரொம்பவே மொக்கையா போயிட்டு இருந்தது. ஷோவோட முடிவுல நாளைக்கான பிக் பாஸ் ஷோக்கு ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல இன்னைக்கு எவிக்ஷன் இல்லாத காரணத்தினால இப்படியும் ஒரு நடிகையை நடனமாட அழைச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகர் சல்மான் கான் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் ஷோல கட்ரினா கைஃபும் சோனாக்ஷி சின்ஹாவும் வந்து ஆடி இருக்காங்க. அதனால இன்னைக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை தான் வந்து நடனமாட போறாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல நடிகை நயன்தாரா, ஸ்ரேயா மற்றும் பிந்து மாதவியா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அது யாரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.